ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. எதுக்கு எதுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியல. சொல்லுமா, எதுக்குன்னு சொல்லுமா. கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு காரியம் சொல்லுமா, ஒரு வருஷத்துல ஒரு 54-55 சண்டே வருதா? சில மாதங்கள் 5 வருது. சொல்லுங்க பக்கத்துல. அந்த 54-55 சண்டேல கழுதை நினைவு கூட ஒரு சண்டே இருக்குது பாருங்க. கழுதையை பேசுறதுக்கு ஒரு சண்டே இருக்கா? எனக்கு ஒரு காலம் வராதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா என்னை குறித்தும் பேசப்படும். ஹல்லேலூயா. எனக்கு செய்ததை குறித்தும் பேசப்படும். ஹல்லேலூயா. தலைமுறைகள் அவைகளை பேசும். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை வரைக்கும் மைண்ட்ல வந்து பாம் சண்டேன்னு இருக்கு இல்லையா? அதனால வெள்ளிக்கிழமை வரைக்கும் கழுத்தை தான் ஆட்கொண்டு இருந்தது. என்ன பேசலாம்? முன்னாடி ப்ரேயர்ல உட்காரும்போது அண்டர் வருஷத்துல என்ன பேசலாம், இப்போ கழுதை பத்தி என்ன பேசலாம்? வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதே தாட்டு. பேசின கழுதை பிழையாம்ல இருந்து பேசின கழுதை, இது பேசாத கழுதை, இதை பத்தி பேசலாமா? ஃப்ரைடே வரைக்கும் இதே தாட்டு. ஒண்ணுமே வரல பேசுறது. அப்புறம் நேத்து உட்காந்து இங்க 7 மணி ப்ரேயருக்கு முன்னாடி உட்கார்ந்த போது ஆண்டவர் வேற வார்த்தைகளை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. கழுதை பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வேணா ஒரு சம்பவம் சொல்லணும், இன்னைக்கு பேசி ஆகணும் அப்படின்னா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்த புதுசில் மாடியில் உட்காந்து காலையில் ஒரு 6:30 7 இருக்கும். நானும் பாஸ்டரும் மேலே உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம். பேசணுன்னா முக்கால்வாசி நான் தான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ சில காரியங்களை கொடுத்து நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 10 வருஷமாக என் மைண்டில் இருக்கிற விஷயங்கள் காலையில் இதெல்லாம் குறித்து பேசிட்டு இப்படியே ஆண்டவர் வச்சுட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னாங்க, கிறிஸ்டி அந்த கழுதை ஏன் கட்டப்பட்டிருந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டான். நான் புடம்பிட்டு இருக்கேன். இவர் அப்போ கழுதையை பற்றி பேசினார். அப்போ பாம்பு சண்டையெல்லாம் கிடையாது, தெரியலையே அப்படின்னு சொன்னேன். அந்த கழுதை கட்டாமல் இருந்திருந்ததுன்னா அது இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிருக்கும், எங்கேயாவது திரிஞ்சிட்டு இருந்திருக்கும். இப்போ ஒன்று ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறாரு. வேலை வரும்போது கட்டை அவிழ்த்து ஒன்று அவருக்காக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு காலையில் எனக்கு பார்த்தா ஞாபகம் வருது. நின்று கொண்டிருந்த இந்த கழுதைக்கு ஒரு வேலை வந்தது. கத்தர் கட்டை அவிழ்த்து இன்றைக்கு நிற்க வைத்து ஒரு சிறிய கூட்டத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கழுதையை பற்றி எனக்கு இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது, மற்ற எதுவும் ஞாபகத்துக்கு வரல. ஹல்லேலூயா. உன்னதத்தில் ஓசன்னா. ஹல்லேலூயா. கத்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். தன்னுடைய வேலை வரும்போது எல்லாவற்றையும் அவர் நமக்காய் செய்து முடிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஹல்லேலூயா. செயல்களிலே வல்லவர், எதை கொண்டாலும் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவர். ஹல்லேலூயா. துணி மூட்டையை சுமந்த அந்த கழுதைக்கு இன்றைக்கு துணிகள் பாதையிலே விரிக்கப்பட்டது, கம்பளிகள் விரிக்கப்பட்டது. சுமந்து கொண்டு போன கழுதை ஒரு நாள், அந்த கழுதை சுமந்து கொண்டு போகக்கூடிய கழுதை அழுக்கு துணிகளை, ஆனால் இன்றைக்கு தங்கள் மேல் வஸ்திரங்களை விரித்து மரியாதை செலுத்தினாங்க. ஏசப்பா மேலே ஏறி வரும்போது ஹல்லேலூயா, கர்த்தர் என்னோடு கூட நிற்பதை ஜனங்கள் பார்க்கிற ஒரு நாள் உண்டு. அன்றைக்கு அந்த கணத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தர் சொல்லுற இடத்துல நான் நின்று கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. பெரிய தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓசன்னா. உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னதத்தில் ஓசன்னா.
Hosanna, Hosanna, Hosanna. சிலுவையிலே மீட்கவரே, ஆராதனை சிலுவையிலே ஊழுபவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. மணி போல் ஆராதனை கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, Hosanna, Hosanna, Hosanna. என்னை காப்பவரே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் பேசுபவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் மீது நிலைநிறுவதாக. ஹோசானா ஹோசானா ஹோசானா. படைத்தவரே சுச்சரே படைத்தவரே, விலை உயர்ந்த மூளைக்கல்லே, ஆராதனை விலை உயர்ந்த மூளைக்கல்லே, ஆராதனை ஆராதனை. Hosanna, oh thank you mighty Lord. உன்னத தேவனே, Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, உன்னத தேவனே, Hosanna, Hosanna, Hosanna. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஓ மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன் என்னிடத்தில் வரும்படியால் தாழ்மை நிறுவனமெடுத்து, ஹல்லேலூயா, தாழ்மை நிறுவனமெடுத்து இந்த தாழ்மையை பார்க்க ஓடோடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். நேற்று கர்த்தர் இந்த வார்த்தைகளை விளக்கி காண்பித்தார் சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது. மீண்டுமா இன்றைக்கு காலையில என்னுடைய பாதத்தில் இன்றைக்கு ஆராதனைக்காக அமர்ந்திருக்கும் போது வேறொரு காரியங்களை கர்த்தர் காண்பித்து, நேற்று காண்பித்த காரியத்தையும் இன்றைக்கு கர்த்தர் பேசின காரியங்களையும் கர்த்தர் ஒப்பிட்டு கர்த்தர் பேசினார். அதனால் மிகுந்த தாழ்மையோடு நிச்சயத்தோடு கூட சொல்லுவேன், கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில்
காலத்திலே இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது கன்னியாகிய மரியாளிடத்தில் தூதன் சென்று சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி மரியாளுக்கு நடக்க போகிற சம்பவங்களை தூதன் எடுத்து சொல்லுகிறான். அதற்கு முன்பதாக சகரியாவை பார்த்து முதலாவது தூதன் பேசுகிறார், எலிசபெத்து உன் மனைவியாகிய எலிசபெத்து வயது சென்ற எலிசபெத், எனக்கு கவனிங்க, வயது சென்ற அந்த எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவார், அந்த குமாரன் இப்படியெல்லாம் செய்வான்னு சொல்லி சகரியா கிட்ட பேசும்போது அவர் கேட்கிறாரு, இது எப்படி நடக்கும், நான் கிழவனா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும் போது அவர் நான் சொல்ல போகிய காரியங்களை நீ விசுவாசதியானால நீ அந்த சொன்ன ஏற்ற நேரத்தில் இந்த காரியங்கள் நடக்கும் வரைக்கும் நீ ஊமையனா இருப்பாய் என்று சகரியாவுக்கு சொல்லிட்டு திரும்ப தூதன் என்ன பண்ணுகிறாருன்னா மேரி கிட்ட வர்றாரு. மரியாள் இடத்துல இந்த காரியங்களை சொல்லும் போது மரியாள் கேட்கிறாரு, கன்னி மரியாள் இவள் கன்னியா இருக்கிறார். அப்போ கேட்கிறாரு, இது எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லும் போது தூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மீது வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எனப்படும். இதற்கு முன்பதாக இந்த பரிசுத்தம் உள்ள ஆவி, இந்த பரிசுத்த பலன், இதெல்லாம் மரியாள் கேள்விப்பட்டதில்லை, மரியாளுக்கு தெரியாது, அதனால ஒண்ணுமே புரியல. இப்பவும் மரியாளால விசுவாசிக்க முடியாது. முதல் சொன்ன வார்த்தை வினோதமா இருந்ததுனால மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும் போது தூதன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், இதுவும் வினோதமான காரியம், பரிசுத்த ஆவி என்பது வினோதமான காரியம் மரியாளுக்கு சொல்லிட்டு உடனே இதை மட்டும் சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாருன்னா திரும்ப மரியாள் கேட்டிருப்பா, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இல்ல பரிசுத்த ஆவின்றீங்க, பலன்னு சொல்றீங்க, எனக்கு புரியலையே. அதனால தூதன் என்ன பண்றாரு, சொல்லிட்டு அடுத்து உடனே சொல்றாரு, இதோ உனக்கு இனத்தானா இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட இவளுக்கு இது 6வது மாதம். இப்பதான் மரியாளுக்கு நினைக்கிறேன், இப்போ மரியாள் உடனே சொல்றாங்க, இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை, அவன் கர்ப்பமா இருக்கிறா, இது அவருக்கு 6வது மாதம் சொல்லிட்டு தூதன் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போ மரியாள் யோசிக்கிறாங்க, வயது சென்ற கிழவியாகிய இந்த எலிசபெத்துக்கு 6வது மாதம் என்று சொன்னார். இப்போ இவர் சொல்றது உண்மை, கன்னியாக என் மீது பரிசுத்த ஆவி வரும், எனக்கென்று இவர் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும். மரியாள் உடனே தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. மரியாள் கிட்ட தூதன் தான் சொல்றாரு, கன்னியாகிய உனக்கு குழந்தையை கொடுப்பது கர்த்தருக்கு பெரிய காரியம் அல்ல, வயது சென்ற இந்த எலிசபெத்துக்கு குழந்தை கொடுப்பது பெரிய காரியம், நீ போய் பாரு. இப்ப மரியாள் உடனே கிளம்பி போறாங்க, இது உண்மையான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு போறாங்க. உண்மையிலே என்ன பண்றாங்க, எலிசபெத்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்போ மரியாள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுறாங்க, எலிசபெத்து பேசுறாங்க, எலிசபெத் மரியாளை பார்த்து பேசுறாங்க, மரியாள் எலிசபெத்தை பார்த்து பேசுறாங்க. இது ஆண்டவர் நேற்று தியானிக்க வைத்தார். இன்றைக்கு காலையில ஆண்டவர் ஏசாயா எழுதின நிருபத்தின் 54வது அதிகாரத்தை கர்த்தர் என்னோடு கூட காண்பித்து ஆண்டவர் பேசினார். சபைக்கும் இந்த வார்த்தை, உங்கள் தனிப்பட்ட குடும்பத்துக்கு இந்த வார்த்தை, சபையாகவும் நமக்கு இந்த வார்த்தை கர்த்தர் தருகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கணும், அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இப்போ இது ஆண்டவர் நமக்கு சாதாரணமா மனுஷன் சொல்றதை போல சொல்லல. மனுஷன் சொல்லுவாங்க, ஒரு வாடகை வீட்டுல நம்ம குடியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டை வந்துச்சுன்னா நம்ம ஓனர்ட்ட என்ன சொல்லுவாங்க, போயா ஒரு வீடு இல்லைன்னா 1000 வீடு நம்ம சொந்தமாயிடுமா, பேச்சுக்கு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாடகை தான் கொடுக்கணும், கரெக்டா? அப்போ எனக்கு குழந்தை இல்லை, அதனால என்ன பண்ணுவாங்க மற்றவங்க, இப்போ யாராவது இருக்காங்கன்னா என் பிள்ளைய உங்க பிள்ளைய வாடகை அதுக்கு தூக்கி கொடுத்துருவேன்னா என்ன, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போன கொடுக்க மாட்டேன், கரெக்டா? நினைச்சுக்கோங்க, பிள்ளைய போய் நம்ம கொஞ்சம் தான் முடியும், ஏங்க இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் போங்க, வீட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, இப்படி தானே சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. எப்படி சொல்றாரு, இப்படி சொல்லிட்டு அநாதேசத்தினுடைய பிள்ளைகள் அதிகம்னு ஒரு பேச்சுக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் உன் பிள்ளை நினைச்சுக்கோன்னு சொல்லல. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக போகிறாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்தை கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேச்சுக்கு சொல்லல, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உனக்குன்னு பிள்ளைகள் உன் வீட்டுக்குள்ள வர போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேச்சுக்கு நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சபையில சேர்ப்பேன்னு சொல்லல, உன் சபையின் எல்லை விரிவாக்க அநேகரை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன், குடும்பத்தில் அநேகரை புதிதாய் கொண்டு வந்து இணைக்க போகிறேன். ஹல்லேலூயா. உன் குடும்பம் பெருக போகிறது, உன் சபை பெருக போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வார்த்தைக்கென்று சொல்லவில்லை, வார்த்தையாகவே கர்த்தர் சொல்றாரு. நீ தடை பண்ணாது, தடை பண்ணாது, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. ஒரு ரூம் வச்சிருக்கியா, அடுத்த ரூம் உள்ள வீட்டுக்கு போ, உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மாறாத பொய்யுரையாத நல்ல தேவன் சொன்ன வாக்கை நமக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக் ஒரு சகோதரியோட பிரசங்கத்தை ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் பிரசங்கியார், அவங்க என்ன போல அவங்க சொல்றாங்க, 4 வருடம் எனக்கு குழந்தை இல்லை, ஆனா எங்க வீட்டுல நாங்க, என் மாமியார், என் கணவர் எல்லாம் உட்காந்து பேசும்போது குழந்தை இருக்கிறதே தான் பேசுவோம். நாங்க பேரு வச்சு ஜூடான்னு சொல்லிட்டு நாங்க பேசுவோம். குழந்தை இந்த ஜூடா அப்புறம் தான் அவனுக்கு இது வாங்கணும், திங்ஸ் வாங்கி வைப்போம். பிறகு காணிக்க காலையில கொடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் இது உனக்கு, இது ஜூடாக்கு அப்படின்னு தான் கொடுப்பாரு. இப்படியே தான் நாங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, தடை பண்ணாதே, நமக்கு எப்படின்னு நினைக்காத, தடை பண்ணாதே. கன்னியாகிய மரியாளுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். வயது சென்று இந்த எலிசபெத்துக்கு பிறக்கும் என்று சொன்னார். இந்த 54 அதிகாரத்துல ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். இப்ப யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு தெரியுமா? விதவை கிட்ட பேசுறாரு. விதவை கன்னி மரியாதை பார்த்து பேசினார். இந்த வயது சென்று இந்த எலிசபெத்தை பார்த்து பேசுறார். இப்ப விதவையை பார்த்து சொல்றாரு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அநேக பிள்ளைகளை கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாருக்காலும் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கன்னியருக்கும் பிள்ளையை கொடுக்க முடியும், வயது சென்று அவளுக்கும் கொடுக்க முடியும். விதவைக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூடாரத்தை விசாலமாக்கு, பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன்னுடைய பிள்ளைகள் யாருமே குடியேறாத இடத்துல போய் குடியேற போறாங்க. அநேக ஜாதிகள் அங்கே தோன்ற போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். இன்றைக்கு பாதியில நிற்குதா சில காரியங்கள், உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் அவைகளை முடித்து வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எடுத்த காரியம் பாதியில நிக்குதான்னு சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உன் பிள்ளைகள் பாழாய் கிடந்த அதை குடியேற்றி வைப்பார்கள், உன்னை குடியேற வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதியில் நிற்கிற காரியங்களை உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்து உங்களை குடியேற வைப்பார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நடக்கும்போது, இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தர் பலப்படுத்துகிற அந்த காலை வேளையில இவைகள் நடக்கும்போது மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம். இவைகள் நடக்கும் காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு காலையில் என்னோட பேசின வார்த்தை, இவைகள் நிச்சயம் நடக்கும். ஆனால் இவைகள் நடக்கும் போது மலை போன்றவர்கள் விலகி போகலாம், பர்வதம் போன்ற சில காரியங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் என் கிருபை நிலை பெயராது. ஹல்லேலூயா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை கொண்டு கர்த்தர் நமக்கு சொன்னதை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செய்து முடிப்பார், சபைக்கும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு ஹல்லேலூயா அந்த காலை நேரத்தில் ஆராதனை கர்த்தருக்கு செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உங்களால ஆகாதது ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. கண்ணினிடத்திற்கும் செய்ய முடியும், வயது சென்றவளிடத்திற்கும், கர்ப்பம் செத்து போனவளுக்கும் செய்ய முடியும், விதவைக்கு கூட செய்ய முடியும் என்று சொன்னார். எனக்கு செய்வது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. Praise you, Jesus. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலான சந்தோஷத்தோடு உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது செய்ய தொடங்கிய எதிரிகள் தங்களுக்கு பெற்றோங்க வழிய செய்ய தொடங்கிய எதிரிகள் தங்களுக்கு பெற்றோங்க வழிய கையுமாக நிலை சென்ற
அலங்கார வாசலாலே அலங்கோல புடவனை நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல புடவனுக்கு நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாக எல்லாமாகும், உம்மாலாக எல்லாமாகும். அங்கே வாசம் செய்தேன், உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில். அங்கே வாசம் செய்தேன், துதிக்கிறோம், ஜாகத்தோடு துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜாகத்தோடு சர்வ சிருஷ்டிகளே, கடமீது நடந்தீரையா, கடும்புயல் நகர்த்தீரே. கடமீது நடந்தீரையா, கடும்புயல் நகர்த்தீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. செங்கடல் உம்மை ஓட்டம் பிடிச்சதையா, செங்கடல் உம்மை ஓட்டம் பிடிச்சதையா, யோர்தான் உம்மை யோர்தான் உம்மை விண்ணோக்கி சென்றதையா. நாமம் சொன்னால்
விடுதலை. Receive in the name of Jesus. அவரால் செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஹalleluya. அழைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் விளக்கப்படுவதாக. ஓ சமணவர்களாய் கர்த்தருடைய வல்லமையான கரம் ஜனங்களை தொடுவதாக. ஓ நம் கவலை வருகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. Receive in the name of Jesus. புதிய காரியங்கள் நடப்பதாக. புதிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of thank you, Jesus. அவருடைய இடப்பட்ட பெருகுவார்களாக, பெருகுவார்களாக. ஓ ராமா சமணவர்களாக ஒரு பொருத்தத்திற்குள்ளே நம்மை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோமாண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. ஓ சமணவர்களாக கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஓ மரியாள் மேல நிழலிட்டு வந்த மகிமை, மரியாள் மேல நிழலிட்டு வந்த மகிமை. ஓ இன்றைக்கு சபையை முழுவதாக மரியாளின் மேல நிழலிட்டு வந்த மகிமை, எலிசபெத்தின் மேல இறங்கிட அந்த மகிமை ஆண்டவரே எங்கள் சபையின் மேல இறங்குவதாக. தேவனாலே கூடாத காரியம் என்பது ஒன்றுமில்லை என்று சொன்னது. அதற்கான சாட்சிகள் இந்த இடத்திலிருந்து எழுதுவார்களாக. ஹalleluya. சாட்சியோடு கூட ஒரு பெருக்கத்திற்குள்ளே கர்த்தர் எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபைகளை கர்த்தர் கொண்டு போய் செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. தேவனாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. ஹalleluya. பாழாய் கிடக்கிற இடங்களுக்குள்ளே நம்மளுடைய சந்ததியார் சென்று சுதந்திரிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பெருக்கத்திற்குள்ளே ஹalleluya நமது இடங்களை கர்த்தர் விசாலத்திற்குள்ளே கொண்டு போகிறார். ஹalleluya, ஹalleluya. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஒரு விசாலத்திற்குள்ளே ஹalleluya, ஹalleluya. புதிய உறவுகள் வந்து சேர்வார்களாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாழாய் நிற்கிற இடங்களுக்குள்ளே நாங்கள் சென்று குடியேறத்தக்கதாக ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? மகிமை உமக்கு, மகிமை உமக்கு ஆண்டவரே. We praise you, mighty Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், உங்க கிருபை எங்களை விட்டு விலகாமல், ஓ எங்களுக்கு சொன்னதை நீர் செய்து முடிப்பீர், நிச்சயமாய் செய்து முடிப்பீர். ஹalleluya. எங்கள் கண்கள் காண செய்து, அநேக கண்கள் காண செய்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு மரியாள் தன்னை அர்ப்பணித்ததை போல நாங்களும் உங்கள் பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை என்று உங்க பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. We thank you, mighty Jesus. Hallelujah. Thank you, Lord. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, mighty Lord. For the day of the பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. Hallelujah.
தெய்வத்தின் நிறைவான பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மீது அமர்வதாக. Oh, thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். We give all praise and glory to you, my Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. We thank you, Lord, with all our hearts. Yes, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, mighty Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க வார்த்தை தான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு பலன். கர்த்தர் பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி. மீதியான வேலையை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை சுமந்து வந்திருக்கிறோம். அந்த ஆசரை பலப்படுத்தி மறைத்து கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். துதி கன மகிமை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.